நைட் டிரைவ்ல காரை டிரைவ் பண்ணும்போது ஐபிஎம் எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்ல பார்த்துட்டீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐபிஎம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அப்படின்றது ரோடு விசிபிலிட்டி நல்லா தெரியும். பட் ஆப்போசிட்ல வர்றவங்கள கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூசும். சில ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை நிகழ்த்திடும். ஸோ அதனால என்னைக்குமே தேவையில்லாத இடத்துல ஹைபீம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஹைபீம் யூஸ் பண்ணிட்டு போறனால ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு கண்ணு ரொம்பவே கூசும். நம்ம மட்டும் நல்லா தெளிவா போனா பத்தாது, ஆப்போசிட்ல வர்றவங்களும் நல்லா தெளிவா பத்திரமா சூதானமா வரணும். ஸோ நீங்க அப்படி ஹைபீம் போய் அதாவது ஆப்போசிட்ல வண்டி வருது அப்படின்னா அந்த இடத்துல டிப்பர் பண்ணி லோ பீமுக்கு மாத்துங்க. லோ பீமுக்கு மாத்திட்டு வண்டி இல்ல எதுவுமே கிடையாது, ஆப்போசிட்ல வந்த வண்டியுமே வரல, எம்டியா பார்த்தீங்கன்னா ஹைவே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஐபிஎம் யூஸ் பண்ணி போறது ரொம்பவே நல்லது. ரொம்ப வண்டி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா ஓட்டுறது தான், ஃபாஸ்டா ஓட்டாம ஸ்லோவா ஓட்டுறதான் சேஃப், அப்பதான் சேஃப் டிரைவிங் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம எப்படி சூதானமா வீட்டுக்கு போறோமோ ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்ல வரவங்களும் சூதானமா வீட்டுக்கு போகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹை பீம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நைட் டிரைவிங் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு யூடியூப்ல பார்த்துருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.